வணக்கம். வெல்கம் டு அறிவலை FM பாட்காஸ்ட் சேனல் brought up by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மிதப்போம். This audio mirchi platform is full of learning and extraordinary knowledge. So don't miss, stay tuned. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். அறிவலை பாட்காஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது உங்கள் அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் நண்பன் செந்தில்குமார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என பெண்ணின் பெருமையை உயர்த்தி பிடித்தார் கவிமணி. அந்த வரிசையிலே பெண்ணாக பிறந்து உயர்ந்த சிந்தனை, கூர்மையான அறிவு, சமயோகித புத்தி, பாடல் பாடும் திறன் போன்றவற்றால் பல மன்னர்களினுடைய உள்ளங்களை அன்பால் அலங்கரித்தவர் ஔவையார். சங்ககால ஔவை, சோழர்கால ஔவை, நீதிநூல் ஔவை, தனிப்பாடல் திரட்ட ஔவை என பல ஔவையார்கள் வாழ்ந்திருந்தாலும் நீதிநூல் ஔவைக்குன்னு தனி சிறப்பு இருக்கதாங்க செய்யுது. 4 வரியில நச்சுன்னு ஒரு செய்தியை இந்த சமூகத்துக்கு தர முடியுமா? முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டினவங்க தான் நம்ம நீதிநூல் ஔவையார். அந்த நீதிநூல் ஔவையார் எழுதிய பாடல்கள், அந்த பாடலுக்கான விளக்கம், அந்த பாடலுக்கு பொருத்தமான சுவாரஸ்யமான சம்பவங்களை உங்கள் அறிவலை பாட்காஸ்ட் நிகழ்ச்சியின் மூலமா நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. வாங்க, ஔவையார் எழுதிய மூதுரை அப்படிங்கிற நூல்ல இருந்து ஒரு அழகான அருமையான பாடல். மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா, கடல் பெரிது மண்ணீரும் ஆகா அதனருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும் அப்படிங்கிறாங்க ஔவை. என்னங்க அர்த்தம்? இந்த கடற்கரை ஓரத்தில் தாழம்பூ பூத்து இருக்குங்க. உருவத்தில் பெருசு, ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும், ஆனால் வாசம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காதுங்க. ஆனால் இந்த மகிழும் மரத்தில் பூக்கிற மகிழும் பூ உருவத்தில் சின்னதுங்க, சில நேரங்களில் கண்ணுக்கு கூட தெரியாது. ஆனால் அதனுடைய மனம் இனிமையானதுங்க, எல்லாரையும் கவருங்க, சுண்டி இழுக்குங்க. உடல் சிறியர் என்று இருக்க வேண்டாம். அடுத்தது சொல்கிறாங்க, மனிதர்களே, நீங்கள் எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய உருவத்தையோ தோற்றத்தையோ நிறத்தையோ வச்சு எடை போட்டுறக்கூடாது, ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஔவை. இன்னும் கூட பாருங்களேன், ஒரு அழகான உதாரணம் சொல்கிறா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகா அதன் அருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடுங்கிறாங்க. இந்த கடல் பெருசுங்க, பிரம்மாண்டமானது, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியும். ஆனால் இந்த கடலில் குளிக்கவோ கடல் நீரை குடிக்கவோ நம்மளால் முடியாதுங்க, உப்பு கரிக்கும். ஆனால் இந்த கடற்கரையோரத்தில் ஒரு ஊற்றை நம்ம தோன்றணும்னா இந்த ஊற்று நீர் தேன் மாதிரி தித்திக்குங்க, கல்கண்டு மாதிரி இனிக்கும். குளிக்கவும் முடியும், குடிக்கவும் முடியும். மனிதர்களே, எந்த ஒரு மனிதனையும் நிறத்தாலும் தோற்றத்தாலும் உருவத்தாலும் எடை போடாதீங்க. மாறாக அந்த மனிதர்களிடம் இருக்கின்ற திறமையை பாருங்க, ஆற்றலை பாருங்க, நல்ல குணங்களை பாருங்க, நல்ல பழக்க வழக்கங்களை பாருங்க. இப்படித்தான் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அங்கீகரிக்கணும், அடையாளப்படுத்தணும்னு அருமையாக இந்த பாடல் ஔவையார் சொல்கிறாங்க. பாட்டுக்கான விளக்கம், இப்போ அதுக்கு பொருத்தமான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்கிறேன், கேளுங்களேன். எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழகத்தை ஆட்சி செஞ்சுருந்தாலுங்க, பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்து மிகப்பெரிய ஒரு முத்திரையை பதித்தவருங்க. அடிப்படையில் அண்ணா ஒரு எழுத்தாளருங்க. கதை, கட்டுரை, நாவல், நாடகம் எழுதி மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றவர். தனக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கில் மக்கள் அமர்ந்திருந்தாலும் தன்னுடைய பேச்சால் அத்தனை பேரையும் கட்டி போடுகின்ற ஆற்றலும் ஆளுமையும் உடைய மனிதர் பேரறிஞர் அண்ணாங்க. உருவம் சின்னது, கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். அதனால் என்னமோ பல இடங்களில் சின்ன சின்ன அவமானங்களும் மனசங்கடங்களும் அண்ணாவுக்கு ஏற்பட்டுச்சுங்க. ஒரு முறை அண்ணாவை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பேசுறதுக்காக அவருடைய கட்சிக்காரர்கள் கூப்பிடுறாங்க. மாலை நேரம் கூட்டம். அண்ணா அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அண்ணாவினுடைய பேச்சை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கில் மக்கள் ஆவலோடு காத்திருக்கிறாங்க. அண்ணாவை பேச அழைக்கிறாங்க. அண்ணா பேசுறதுக்காக எந்திரிச்சு வராரு. வரும்போதுங்க மைக் முன்னாடி நிற்கிறாரு. அந்த போடியம், பேச்சு மேடைன்னு சொல்லுவாங்க, அந்த போடியம் அண்ணாவினுடைய உயரத்தை விட கொஞ்சம் உயரமாக இருக்குங்க. அண்ணாவால் மக்களை பார்க்க முடியல, மக்களால் அண்ணாவை பார்க்க முடியல. ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
அப்போ கீழே உட்காந்துருக்கிற அந்த மைக் செட்காரு தான் அமர்ந்திருக்கிற அந்த சோடா பலகையை கொண்டு வந்து அந்த போடியம் முன்னாடி போட்டு அண்ணாவை அதன் மேலே ஏறி இன்னும் பேச சொல்கிறாருங்க. இந்த கோலி சோடாவை அடுக்கிற பலகை தாங்க அந்த சோடா பலகை. அந்த சோடா பலகை மேலே அண்ணா ஏறி நிற்கிறாருங்க. அண்ணாவால் இப்போ மக்களை பார்க்க முடிகிறது, மக்களால் அண்ணாவை பார்க்க முடிகிறதுங்க. அண்ணாவனுடைய உதட்டோரம் ஒரு புன்சிரிப்பு, முகத்தில் ஒரு மலர்ச்சி. அண்ணா தான் பேச்சு இப்படி ஆரம்பிக்கிறாருங்க. அண்ணா தொண்டர்களால் உயர்ந்தவன், அண்ணா தொண்டர்களால் உயர்ந்தவன்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இன்று தான் அண்ணா ஒரு தொண்டனால் உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு தான் பேச்ச ஆரம்பித்தார் பாருங்க. கூடியிருந்த கூட்டம் மகிழ்ச்சி பொங்க கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சுதுங்க. பாருங்க, அண்ணா உருவத்தில் சின்னவர் தான். ரஜினிகாந்த் மாதிரியோ கமலஹாசன் மாதிரியோ பார்த்தோன்னு ஈர்க்கிற ஒரு தோரணை கிடையாது அண்ணாவுக்கு. ஆனால் தன்னுடைய திறமையால், சமயோகித புத்தியால், தன் பேச்சால் அந்த சூழலையே மாற்றிட்டார் பார்த்தீங்களா. என்னைக்கோ ஔவையார் எழுதின பாடல் பல ஆண்டுகள் கழித்து அண்ணாவினுடைய வாழ்க்கைக்கு பொருந்துது அப்படின்னா உண்மையாகவே ஔவையார் மிகப்பெரிய அறிவாளி தாங்க. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஔவையார் எழுதிய பாடல், அந்த பாடலுக்கு பொருத்தமான சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்க போகிறீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவலை பாட்காஸ்ட். நன்றி, வணக்கம்.